இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்திலே நீ பிறந்தீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த டிவி நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் அப்பா. இயேசு பிறந்தார் இந்த உலகத்திலே. நீ பிறந்தீர் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க. இந்த பாடலை கூட நாம் பாட போகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிறந்தா மாணவ உபிமானிட புகழ் பாடிட, பிறந்தா 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 வானவ உபிமானிட புகழ் பாடிட, பிறந்தா. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மா தேவனே, மேன்மை வெறுத்தாள், தாழ்மையை தரித்தார், தியாகியாய் வாழ்ந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மா தேவனே, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மா தேவனே, மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வாழ்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், தியாகியாய் வாழ்ந்தார், தியாகியாய் வாழ்ந்தார். இறந்தார் இறந்தார் வானவ உபிமானிட புகழ் பாடிட, இறந்தார். பாவ உலகில் மானிடர் மேல் அன்பு வைத்து பாசம் அடைந்தவரே, மனக்கருளை எம்மில் நீக்கிட மெய் ஜோதியாய் திகழ்ந்தாராம். பாவ உலகில் மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலகில் மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்கருணை என்னில் நீக்கிடுமே நீ ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்கருணை எம்மில் நீக்கிடுமே நீ ஜோதியாய் திகழ்ந்தார், நீ ஜோதியாய் திகழ்ந்தார். இறந்தார் இறந்தார் வானவ உபிமானிட புகழ் பாடிட, இறந்தார். வானவ புகழ் பாடிட புகழ் பாடிட, இறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதே, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீண் ஆசையும் நமக்கே. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதே,
கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதே, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு ஆசையும் நமக்கு. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு ஆசையும் நமக்கு. இறந்தா வானவ புவிமானீடு புகழ் பாடீடு. Hallelujah, 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 hallelujah. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவர் தினம் உமக்கே மகிமை. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோமும் சீத்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சீத்தம். இந்த புவிதனில் விருப்பம் பூரணமாகட்டும். இந்த புவிதனில் விருப்பம் பூரணமாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். இயேசுவே, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு உள்ளத்துல நீங்க பிறந்து ஒவ்வொருடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் இயேசுவே. இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ
துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு பார்க்கிற மக்களை உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் இயேசுவே. இயேசுவே அற்புதங்களை செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல கூட உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை அவர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு கூட ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வார்த்தையை பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கு கூட முதலாவது அவர் அதிசயமானவர். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அதிசயங்களை செய்ய பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். என் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், அவர் அதிசயமானவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். இதே பாருங்க, யோபு 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோபு 9:10 என்ன சொல்கிறது? 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கொண்டாடுகிற உங்களுக்கு இயேசு அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து, ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கூட இந்த கிறிஸ்துமஸிலே நான் சிறப்பாய் கொண்டாட முடியவில்லையே, பொருளாதார நெருக்கடியில் நான் சிக்கியிருக்கிறேனே, இல்லை, ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். ஒருவேளை பொருளாதார நெருக்கடி நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்திருக்கலாம், இன்னியும் அவர் செய்ய போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் முதலாவது இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். அப்போ இன்றைக்கு தேவன் யாருக்கு அதிசயங்களை செய்வார்? தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதே சங்கீதம் 86ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 86ல் 9வது வசனம், 86:9. இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை துதித்து அவரை போற்ற வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளிலே பரலோகம் முழுதுமாய் அவருடைய மகிமையால நிறைந்திருக்கிறது, அவருடைய வல்லமையினால நிறைந்திருக்கிறது. நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அப்போ தேவனை மகிமைப்படுத்தும் போது உங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்வார். ஏனென்றால் இந்த ஒரு பாடல் கூட ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் மேகமே மகிமையின் மேகமே என்ற ஒரு அற்புதமான பாடலை ஃபாதர் அவர் பாடியிருக்கிறார்.
இந்த நாளிலே கூட நீங்கள் கூட தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ அந்த மேகமே மகிமையின் மேகம், நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது உங்களுக்கு மகிமையான அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். இந்த பாடலை கூட நாம் பாடி இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த நாளிலே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அந்த அதிசயமான இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்ய இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். அப்போ உங்களுக்கு கூட இந்த இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதும் எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே எல்லாம் நடக்கும். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின அந்த மகிமை ஆலயம் முழுதும் மகிமையால நிரப்ப போகிறார். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பும். ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பும். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாரும். மறுரூபம் ஆக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணும். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. கையளவும் மேகந்தால் பெருமழை பொழிந்தது, கையளவும் மேகந்தால் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டும். மேகமே மகிமையின் மேகம், இந்த நாளிலே இறங்கி வாருமே. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, அவரை நாம் ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் நமக்கு அதிசயங்களை செய்வார். அப்ப அடுத்தது பாருங்க, அவரிடத்திலே வரும்போது உங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்வார். அந்த இயேசு கிறிஸ்துவை தேடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவர் எதற்காக பிறந்தார்? அதிசயங்களை செய்ய அந்த உலகத்திலே பிறந்தார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த இயேசு கிறிஸ்து என் கஷ்டத்தை மாற்ற மாட்டாரா? என் குடும்ப பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக அவர் மாற்றுவார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒரு அதிசயம் நடக்க போகிறது. சகோதர சகோதரியே, என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கட்டும். இங்கே வேதம் அதுதான் சொல்லுகிறது. அவர் அதிசயமானவர். அப்போ உங்களுக்கும் அவர் அதிசயங்களை செய்ய போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் உங்களை சூழ்ந்திருக்கலாம்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன். ஏனென்றால் அவர் அதிசயமானவர். அப்போ முதலாவது பாருங்க, அவர் அதிசயமானவரா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகளாக அந்த வனாந்தரத்திலே அதிசயங்களை செய்தார். செங்கடலை இரண்டாய் பிளந்து அதிசயங்களை செய்தார். பார்வோன் சேனைகளை கடலிலே முழுகடித்து அழித்து போட்டார். உங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ போராட்டத்தோடு இந்த நிகழ்ச்சி நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் அவர் அதிசயமானவர். அதே ஏசாயா 9:6 பாருங்க, அவர் அதிசயமானவர். இரண்டாவது, அவர் ஆலோசனை கர்த்தர். அருமையானவர்களே, அவருடைய ஆலோசனை விலையேற பெற்றது. இன்றைக்கு அநேக மக்கள் ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் ஆலோசனை கர்த்தர். அப்போ அநேகர் ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் உங்க வாழ்க்கை உறுதிப்படும். இன்றைக்கு அநேக மக்கள் தேவனிடத்திலே வசனங்களை வாசித்து வசனத்தின்படி வாழாமல் துன்மார்க்குடைய ஆலோசனையினால எதிர்காலத்தை அவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்கிறதோ அந்த ஆலோசனைப்படி நீங்க நடந்தால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ தேவன் பாருங்க, ஏசாயா 11:2 சொல்லுது, ஆலோசனையும் பலனும் அருளுகிற ஆவியினால் உங்களை நிரப்ப போகிறார். அப்போ கர்த்தருடைய பூர்வ ஆலோசனை அது உறுதியானவைகள். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நிலையானது, அது உறுதியானது. கடைசி வரைக்கும் எல்லா பிரச்சனையிலிருந்து நாம் சிக்கிக்கொள்ளாதபடி அவருடைய ஆலோசனை நம்மை காப்பாற்றும். பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமானதான். உங்க வாழ்க்கையிலே ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுத்து எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் அவசரப்பட்டு பலவிதமான கடன் பிரச்சனை அது இதிலே சிக்கி தன் எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானதா. கர்த்தருடைய ஆலோசனை நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு நிலைத்திருக்கும். இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்வு ஏன் நிலைத்திருக்கவில்லை? எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் எவ்வளவுதான் பாடினாலும் ஆண்டவருடைய ஆலோசனை விட்டு உலக ஆலோசனைக்கு இடம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை பாருங்க, தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்களா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கூட கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளவே கூடாது. ஊழியக்காரர் சொல்லுகிற ஆலோசனை தள்ளக்கூடாது. நல்ல தேவ பிள்ளையிடத்தில் போய் ஆலோசனை கேட்க வேண்டும். துன்மார்க்குடைய ஆலோசனைகள் நடந்தால் எதிர்காலங்கள் பாழாய் போய்விடும். அப்போ நமக்கு ஆலோசனைகள் கண்டிப்பாக இந்த நாட்களிலே தேவைப்படுகிறது. இன்றைக்கு அநேக மக்கள் ஊழியக்காருடைய ஆலோசனைகளை, கர்த்தரின் ஆலோசனைகளை தள்ளிவிட்டு இந்த உலக ஆலோசனையிலே சிக்கி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட ஒரு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பலவிதமான கஷ்டத்தினாலே கண்ணீர் வடித்து கொண்டு. காரணம் என்ன? தேவன் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவர் ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர். இரண்டாவது ஆலோசனை கர்த்தர். நீதிமொழியில் 11:14 பாருங்க, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுகிறார்கள். நீங்க அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தேவனிடத்திலே ஆலோசனை பெறாமல் அவசரப்பட்டு செய்த காரியத்தினால் இன்றைக்கு குடும்பமே சிதைந்து கிடக்கிறது. எதிர்கால வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது.
ஆலோசனை இல்லாமல் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படும். தேவனுடைய ஆலோசனைகள் கேட்க வேண்டும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு புத்தி சொல்கிற ஆலோசனை சொல்கிற நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். கெட்டவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. அப்போ ஆலோசனை மிக முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது அவர் அதிசயமானவர், இரண்டாவது ஆலோசனை கர்த்தர். தேவனுடைய ஆலோசனையை நாம் மறைக்க கூடாது. நீங்க தேவனுடைய ஆலோசனையை மறைத்து உலக ஆலோசனை சிக்கி நம்முடைய எதிர்காலத்தை நாம் பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுத்தால் நாம் ஞானம் அடைவோம். இன்றைக்கு அநேக மக்கள் கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணி போவதனால அவருடைய வாழ்க்கை அழிந்து விடுகிறது. ஆலோசனை இல்லாத இடத்திலே அநேகர் வீழ்ச்சி அடைகிறார்கள். நாம் விழுந்து போகாதபடி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். அதனால அருமையானவர்களே, தேவனுடைய ஆலோசனையை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவருடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதனால ஒரு பாடலை கூட நாம் பாடப்போகிறோம். நம்முடைய அழகான கண்கள் என்னை, அந்த அழகான தேவனுடைய ஆலோசனையை நாம் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து நம் எதற்காக பிறந்தார்? நமக்கு அதிசயங்களை செய்ய பிறந்தார். இரண்டாவது, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நல்ல ஆலோசனைகளை தந்து அவர் பிறந்தார். ஆனால் அருமையானவர்களே, இந்த பாடலை கூட நாம் பாடப் போகிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே நின்றதென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத உன்னை நன்றாய் அறிந்து கொண்ட இயேசு யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட உன்னை உனக்கு அதிசயங்களை செய்து தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான உங்கள் என்னை கண்டதாலே நின்றதென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத உன்னை காருண்யத்தினால உயர்த்த போற. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே எத்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே எத்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அவருடைய ஆலோசனை மிக மிக தேவை. அப்போ அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? அது நித்திய காலமாய் நம்மை வாழ வைக்கக்கூடியதா. கர்த்தர் யாருக்கு அந்த ஆலோசனை தருவார்?
நம் பாவத்தை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தரை நம்பும் போது நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தரின் சாட்சி மூலமாக உங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பார். நாம் சாட்சியாக வாழவில்லை என்றால் நம்முடைய ஆலோசனை எல்லாம் வீணாய் போய்விடும். அப்போ இரண்டாவது அவருடைய ஆசீர்வாதம் என்ன? அவர் ஆலோசனை கர்த்தர். முதலாவது அவர் அதிசயங்களை செய்ய பிறந்தார். இரண்டாவது நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையிலும் போராட்டத்திலையும் சிக்கிக்கொள்ளாதபடி நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் அவர்தான். அப்போ அவருடைய ஆலோசனை நித்தியமானதான். எதிர்காலத்திலே அது ஆசீர்வாதமாய் இருக்கும். மூன்றாவது பாருங்க, இந்த ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் சாதாரண காரியம் அல்ல. ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவனா. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அவருடைய வல்லமை இறங்க வேண்டும். அவருடைய வல்லமை உங்க மேல இறங்கணும். அன்றைக்கு பெந்தகோஸ் நாளிலே இறங்கி வந்த ஆவியானவர் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களை அவர் நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். ஏதோ பெயர் கிறிஸ்துவங்களாக வாழ்ந்தது போதும். அவருடைய வல்லமை அவர் ஊற்ற விரும்புகிறார். அவர் வல்லமை ஊற்ற விரும்புகிறார். பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்? சர்வ வல்லமை. இந்த உலகத்திலே எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையும் சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, பாதாளத்தினுடைய வல்லமைகளை ஜெயிக்கிற ஒரு வல்லமை இயேசு கிட்ட உண்டு. அதனால என் அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி வல்லமை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்படி வல்லமையால நாம் நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை நிரப்பும் நிரப்பும். ஏனென்றால் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய வல்லமை மேற்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நான் வல்லமை கொடுக்கிறேன். அப்போ அந்த வல்லமையை நீ நானும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு வல்லமை தேவை. அதனால இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல தேவனே உடைய வல்லமையினால் என்னை நிரப்பும். ஒவ்வொரு நாள் இந்த உலகத்திலே போராட்டங்களை ஜெயிப்பதற்கு எனக்கு ஒரு வல்லமை தேவையே சப்பா. அப்போ தேவனிடத்தில் நாம் என்ன செய்யணும்? இந்த வல்லமையை கேட்கணும். அப்போ அவர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஜெபத்தோட்ட ஜெயகீதத்தில் ஒரு பாடல், உன்னதத்தின் ஆவி உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். அப்போ இந்த அருமையான பாடலை கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். அப்போ ஒரு அற்புதமான ஒரு பாடல். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் இங்கு சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் இங்கு சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே ஒரு பெருமழை போல ஆவி ஊற்றினாராம்.
பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றி, பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றி, துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியே தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கு சாட்சி நாங்களே. அல்லேலூயா. அப்போ அந்த உன்னதத்தின் ஆவியினால நாம் நிரப்பப்பட வேண்டும். மூன்றாவது, இயேசு இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார்? அவருடைய வல்லமையால் நம்மை நிரப்ப. ஏனென்றால் முதலாவது அவர் அதிசயமானவர், இரண்டாவது ஆலோசனை கர்த்தர், மூன்றாவது அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தேவன். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனா? அப்போ அவருடைய வல்லமை அவருடைய நாமத்தினால் உண்டாகும். இயேசு என்ற நாமத்திலே ஜெபிக்கும் போது அசுத்தாவிகள் ஓடும். அவருடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடும். அப்போ அவருடைய நாமத்தினால நமக்கு வல்லமைகள் கிடைக்கிறது. அடுத்தது பாருங்க, அவருடைய வார்த்தையினால அவருடைய வசனங்களை வாசிக்க வாசிக்க அவருடைய வார்த்தை அக்கினி சுவாலையாக நம்மை மாற்றுகிறது. அப்போ மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமை உங்களுக்குள்ள வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை நிரப்பும், நான் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ஒரு நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது அவரது அபிஷேகத்தினால் வல்லமை. அன்றைக்கு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது அவருடைய உதிரல் போக்கள் நின்று போனது. மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினது வல்லமை. இயேசு கிறிஸ்து மேலிருந்து அந்த வல்லமை கொடுத்து இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கொண்டாடுகிற உங்க வாழ்க்கையிலே சாத்தானுடைய வல்லமையினால நொறுங்கி போய் உடைந்து போய் நொறுக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே அவருடைய வல்லமைக்கு மேல இறங்க போகிறது. அப்ப அவருடைய கரத்தினால நமக்கு அற்புதங்கள் நடக்கும். இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இந்த 6வது வசனம் ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாட செய்து, இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் நிறைய இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி வல்லமைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிசயங்களை குறித்து ஏராளமான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆலோசனை குறித்து நூற்றுக்கணக்கான வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் போது கண்டிப்பா இந்த பிறந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே 5 விதமான ஆசீர்வாதங்களை உங்களால் அனுபவிக்க முடியும். அப்போ அவருடைய வஸ்திர தொங்கலிலே ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெரும் கஷ்டத்தை மாற்றினது. இன்றைக்கு ஒரு வல்லமை இறங்க போகிறது. உங்க வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். அவருடைய நாமத்தினால வல்லமை இறங்கும். அவருடைய அபிஷேகத்தினால தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அது மாத்திரமல்ல, அவரது கரத்தினாலே வல்லமை இறங்குமா. அப்போ மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் வல்லமையுள்ள தேவன். கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற உங்களுக்கு ஒரு புதிய வல்லமை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு வல்லமை தேவை. அன்றைக்கு வல்லமை பெற்ற எலியா எலிசாவை பாருங்க. அவர்கள் ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கினது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை, உங்களுடைய வேத வாசிக்கும் போது ஒரு வல்லமை, ஆலயத்துக்கு போகும்போது ஒவ்வொரு வாரம் புதிய வல்லமையினால் உங்களை நிரப்ப போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். அப்போ இந்த ஏசாயா 9:6 ஒரு முக்கியமான ஒரு வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். நான்காவது பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பிதா எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த வசனத்தில் பாருங்க, அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்போ அந்த நித்தியமா நான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்பான். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்னை கண்டவன் பிதாவை காண். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவாய் இருக்கிறார், அவர் இயேசுவாய் இருக்கிறார். அப்போ இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் அவர் பிதாவாய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட பிதா? அவர் சோதிகளின் பிதா, இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர். உங்க வாழ்க்கையிலே அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அவர் பட்சபாதம் இல்லாமல் உங்களுக்கு நீதி செய்வார். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ள பிதா. அவருடைய பெயர் என்ன? நித்திய பிதா. இந்த உலகத்திலே நித்தியமான ஒரு பரலோக ராஜ்யத்தை உனக்காக வைத்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவர் நித்திய பிதாவாயிருக்கிறார், அவர் இரக்கங்களின் பிதாவாயிருக்கிறார். உங்களுக்கு கூட அவர் இரக்கங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். என் அருமையானவர்களே, ஒரு பாடலை கூட பாடப் போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். 146வது பாடல் கூட ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஜெபத்தோட்டத்தில் அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். உங்களுக்கு அதிசயங்களை செய்து உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவர் மாற்றப் போகிறாராம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவங்க வாழ்க்கையில் கூட அவர் அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். இயேசு அதிசயமானவர். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சமாதானம் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்,
வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய போகிறார். அவருடைய ஆலோசனை விலையேற பெற்ற இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்க வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்ய போகிறார். ஒருவேளை இயேசு பிறந்த நாள்ல எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா, என் கடன் பிரச்சனை மாறாதா, நாங்கள் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சி நீ பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த இயேசு அதிசயங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அப்போ தேவன் பாருங்க, அவர் நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர்? அவர் எல்லோருக்கும் பிதாவாயிருக்கிறார். அவர் சோதிகளின் பிதாவாயிருக்கிறார். பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற ஒரு பிதாவாயிருக்கிறார். அவர் இரக்கங்களின் பிதா. அந்த இரக்கமான பிதா உங்க வாழ்க்கையிலே இரக்கங்களை செய்வார். அவர் இரக்கமும் நீடிய பொறுமை உள்ளவரா. உங்கள் குடும்பத்தின் மீது இரக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போ முதலாவது நாம் பார்த்தோம் அவர் அதிசயமானவர். இரண்டாவது பார்த்தோம் அவர் ஆலோசனை கர்த்தர். மூன்றாவது பார்த்தோம் அவர் வல்லமையுள்ள தேவன். நான்காவது பார்த்தோம் அவர் நித்திய பிதா. ஐந்தாவதாக பாருங்க சமாதான பிரபு. இந்த உலகத்திலே மனிதர்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு எதற்காக பிறந்தார்? உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க பிறந்தாரா? ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்களினால கவலையோடு நெருக்கப்பட்டு உடைந்த நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு. அவர் எப்படிப்பட்டவர்? சமாதான பிரபு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்க பிறந்தாராம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பல ஆண்டுகளாக சமாதானத்தை இழந்து இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் குறைந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் என்றைக்கும் நிலையானது. அவருடைய சமாதானம் மகிமையானது. இந்த வேதத்திலே பார்க்கும்போது ஏராளமான வார்த்தைகள் சமாதானத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அதனால இன்றைக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கு கூட அவர் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். அதனால இந்த பாடலை கூட பாடி நம் இயேசு நல்லவர் நாம் ஜெபத்தோட முடிக்க போகிறோம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இயேசு சமாதானம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக ஒழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக ஒழிந்திடுமே. ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. பிதாவே உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கூட ஏசாயா 9:6 நாங்கள் தியானித்து இருக்கிறோம்.
இந்த வார்த்தை அக்கினி மூண்டது, அது வல்லமையாய் புறப்பட்டு போகட்டும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற மக்களுக்கு அதிசயங்கள் நடக்கட்டும், நல்ல ஆலோசனைகள் இறங்கட்டும். இரக்கங்களின் பிதாவே, அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசப்பா. ஒருவேளை நிகழ்ச்சி பார்க்கிற மக்கள் பலவிதமான இன்னல்களோடு, வேதனைகளோடு சமாதானத்தை இழந்திருந்தாலும் சமாதானம் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் ஏசப்பா. அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.